உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப மோகன் அவன் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டானா? உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ அவன் உன்னை ஏத்துக்கவே இல்லை. அப்படின்னா 6 மாசம் முடிஞ்ச அப்புறம் அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவானா? அவன் மனசுல என்னமா ஓடுது? அவன் கிட்ட நீ இத கேட்க முயற்சி பண்ணியா? ராதா, உன் மனசு இப்ப எவ்வளவு குழப்பமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா இது யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல ராதா. இது மோகன் கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய நேரம். நேரா போய் மோகன் கிட்ட கேள்வி கேளு. மனசை விட்டு பேசு. அவரோட வாழ்க்கையில உனக்கான இடம் எதுன்னு தீர்மானமா கேளு. ராதா, இது உங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். நான் கிளம்புறேன். ராதா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க, கேக்குறேன். வெளியில அவங்க சொன்னது ராமா, ராமா, ராமா வா, என் அம்மாவோட லெட்டர்ஸ் படிக்கலாம். என்ன மேனஸ மறந்துட்டியா நீ? ஒருத்தர் ரூமுக்குள்ள இப்படிதான் வருவாங்களா? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப என்ன புதுசா லெட்டர் படிக்கணும்னு டிராமா பண்ற? குஷி, இப்ப எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிற? நீ எனக்கு அம்மா கிடையாது, நான் தான் உனக்கு அப்பா. புரியுதா? அப்புறம் இந்த லெட்டர்ஸ் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்காத. உன்னோட பாட்டியும் உன்னோட மாமாவும் சேர்ந்து ஏதோ புது டிராமா பண்றாங்க. இது ஏதாவது புது நாடகமா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஐ நோ, என்னோட அம்மா என்ன ரொம்ப லவ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க எனக்காக லெட்டர்ஸ் எழுதிருக்காங்க. உன்னோட அம்மா உண்மையிலே உன்னை லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி எப்படி? போதும், நிறுத்துங்க மோனையா. வா குஷி, உட்காரு. இந்தா, உனக்கு இந்த லெட்டர் தானே படிக்கணும். நாம கண்டிப்பா படிக்கலாம். ஆனா இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு உனக்கு ஸ்கூலுக்கும் நேரம் ஆச்சுல. சாயந்தரமா வந்து நாம படிக்கலாமா? You're the best, Rama. அப்புறம் குஷி, உங்க அப்பா பேசினதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. அது ஒண்ணும் இல்ல, அவரு வயித்துல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனாலதான் வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல டாக்டரை போய் பாரு. இல்லனா ஆபீஸ்லயும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப. ஐயோ குஷி, 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 பார்த்தல, அவ உன்னை மட்டும் கொஞ்சிட்டு போறா, ஆனா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு போறா. நீ கேட்டல குஷி எப்படி பேசிட்டு போனான்னு? என்கிட்ட அப்பா கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க குஷி கிட்ட எப்படி பேசுனீங்க? மனுஷன் சின்னவனோ இல்ல பெரியவனோ மரியாதை கொடுத்தாதான் பதிலுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். இப்ப என்ன? நீங்க குஷி கிட்ட அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான். ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல. உனக்கு பதில் வேண்டாமா? மோகனையா, வேண்டாம். எனக்கு எந்த விஷயத்துக்கும் பதில் தேவையில்லை. இங்க பாருங்க மோனையா, எது எப்படி போகுதோ அது அப்படியே போகட்டும். கடவுள் கிருஷ்ணரோட அருளால நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா ராதா, நான் சொல்றத கேளு. நான் ஒன்னும் அதுக்காகலாம் கவலைப்படல. நான் அந்த லெட்டர்ஸ் நினைச்சதா கவலையா இருக்கேன். ஏ தெரியல, அது நினைச்சா எனக்கு விசித்திரமான ஃபீலிங் வருது.
அந்த லெட்டர்ஸ குஷியோட பாட்டி அவளுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுல துளசி ஏதாவது ஏடா கூடமா எழுதிருந்தானா? அது என்னோட பொண்ண மோசமா பாதிச்சுட்டா, ஒருவேளை அவ என்ன விட்டு விலகி போயிட்டானா? எனக்கு பயமா இருக்கு. இந்த துளசி பண்ண காரியத்தால அப்பா பொண்ணுக்குள்ள உறவு கெட்டு போயிடுச்சுன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் உன்னால அவ எனக்கு நெருக்கமா வந்திருக்கா. இப்ப மறுபடியும் நான் அவளை இழக்க விரும்பல ராதா. மோகன் ஐயா, உங்களுக்கும் துளசி அக்காவுக்கும் நடுவுல பிரச்சனை இருந்தது எனக்கும் தெரியும். கசப்பு தன்மை இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி, யோசிச்சு பாருங்க. அப்போ குஷி பிறக்கிற நேரத்துல அப்ப கூட உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு தானே இருந்துச்சு. அப்ப குஷிய துளசி அக்கா உங்க கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஓய், பெருசா வந்து போடுங்கற. இந்த தாலி உனக்கு எப்ப கிடைக்கும்னா, குஷி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப குஷியும் நானும் சேர்ந்து இத உனக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். அப்படியா? நமக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த பாட்டை தான் நான் பாட போறேன். துளசி, நீ என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் கூட தானே உனக்கு மோகன் சத்தியம் பண்ண. நான் உன்னை எப்பவும் நல்லா பார்த்து பண்ண. அதை தானே இப்ப வரைக்கும் பண்றேன். நான் உன்னையும் நமக்கு பிறக்க போற குழந்தை மேலேயும் நிறைய பாசம் வச்சிருக்கேன். இல்ல, ஆனா இந்த வாட்டி இந்த விஷயம் வேற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஏன்னு தெரியல, அந்த லெட்டர்ஸ் விஷயத்துல ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியா இருக்கு. மோகன் ஐயா, நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அந்த லெட்டரை விடுங்க, கவனமா கேளுங்க. மோகன் ஐயா, குஷி உங்க பொண்ணு. யாருமே எப்பவுமே குஷியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுலயும் குஷி உங்க மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கா மோகன் ஐயா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. நான் எந்த தப்புமே நடக்க விட மாட்டேன். நிஜமாவே நீ ஒரு சிங்கிள் பீஸ் தாராதா. உன்னோட அந்த சோ கால்ட் அம்மா இருக்காங்கல்ல, இந்த வீட்ல உன்னோட இடம் என்னன்னு கேட்க சொல்லிட்டு போனாங்கல்ல. என்னோட வாழ்க்கையில நீ உன்னோட இடத்தை தேடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நான் இது வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. ஆனா நீ என்னடானா என்னோட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.